மை டியர் லவர் நான் பேன் பண்ண போறேன். ஏன்னா வண்டியில உட்கார்ந்து அந்த பாட்டு, போன் பார்த்தா அந்த பாட்டு, ஏங்க அதை பார்த்தா ஃபுல் வால்யூம்ல இவருடைய பாட்டு மை டியர் லவர். லதா மங்கேஷ்கருக்கு அப்புறம் விஷாலுங்க. விஷால் மங்கேஷ்கர்னு நம்ம பேரை மாத்திரம். ஓகே, இவரு விஜய் கம்போஸ் பண்ணும்போது ஜாலியா இருக்கும். நாங்க 3 பேரு அவங்களோட பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சப நாகரிகத்துக்காக வாங்க போக பேசிக்கிறாங்க. வா போ வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் போத்தையா. சரி சமயம் சூப்பரா விஜய் டியூன் போட்டாலும் இவரு என்ன சொல்லு, சார் சீக்கிரம் பிடிச்சி விட்டா வேற கேஸ் போயிடுவாங்க. இந்த டியூன் நல்லா இருக்கு. ஆனா இவங்க உண்மையிலேயே கண்டிப்பா இவன் சொதப்புவான். அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டை கொடுத்தேன். இல்ல அந்த சொதப்புறது தான் வேணும் அந்த சாங். ஆனா அந்த அவங்க நம்பின அந்த நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமா நீங்க கண்டிப்பா அதை இவ்வளவு அழகா பாடி கொடுத்தீங்க பாருங்க. ஏத்த மாதிரி நான் வந்து ராஜாவை கேட்பேன், இந்த ஆலாப்பனை பண்ணிடலாமா? ராஜா வந்து கேப்பாப்ல பண்ணிடலாம். அதான் ஃபீலிங்ஸோட பாடிட்டீங்க. அது மனம் தேடுன்னு வச்சிருக்க ஒரிஜினலா ஒரு சிங்கர் நினைச்சு அவர் ஆள் மனசுக்குள்ள போய் யாரோ அவரை நம்ப வச்சிருக்காங்க. அது நீங்க தான் இருக்கணும். சீரியஸ் ஆயிட்டே இருப்போம். ஆமாமா, இது எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இது ஒரு ரெண்டு நான் பாடிட்டு போகவா அந்த மாதிரி இல்ல. உண்மையிலேயே சொல்றேன், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் 100% அந்த சாங் வந்து definitely it will be a super hit. Not because I sang it, the way picturization பண்ணது எல்லாமே. நாங்க வந்து காம்போசிஷன் வந்து ஹாஸ்டல் டேஸ்டே பண்ணிட்டோம். ராஜா கிட்ட வந்து ஒரு சீன் சொல்லுவேன், ராஜா வந்து கம்போஸ் பண்ணுவாப்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. But I had a feeling that he is going to make it. ஏன்னா அந்த டேலண்ட் வந்து it was like unbelievable. அந்த டைம்ல காலேஜ் டைம்ல the variation he used to give in music. அது மட்டும் இல்லை, அந்த வே ஹி ஹேண்டில் இல்லை ரிலேஷன்ஷிப் மதிக்கக்கூடிய ஆளாக வந்து ரொம்ப நாளாக இருந்தார். நான் மேலேருந்து பேசின மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது சினிமாவில் உள்ள வெறும் திறமை மட்டும் இல்லை, சினிமாவுக்குள்ள பல லேயர்ஸ் இருக்கு, அது வணிகம் இருக்கு. அந்த வணிகத்தை வந்து தொழில்ன்றது ஒரு போர் தான். ஆக்சுவலா லாபம் தான் தொழில்ன்றது. எல்லா தொழிலும் நீங்க எந்த தொழில எடுத்துக்கிட்டாலும் அது போர் தான். ஜெயிக்கிறவன் வந்து காசு சம்பாதிக்கிறான், ஒருத்தன் லூஸ் பண்ணுவான், ஒருத்தன் ஜெயிப்பான். இதுதான் வந்து நீதி. ஆமா, இந்த சினிமா தொழில் வந்து பயங்கரமா இருக்கும். இதுல வந்து டாக்டர் விஷயங்கள்ல வந்து 4-5 டிகிரி படிச்ச பிறகு தான் MBBS ஆக முடியும், MD ஆக முடியும். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கு இல்லையா, ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆமா, சினிமாவில் வந்து யார் வேணா இருப்பாங்க, யார் ஒர்த்து இல்லைன்னே கம்ப்ளீட்டா தெரியாது. நிறைய பேர் உள்ள நுழைஞ்சு பெண்கள் ஏமாந்து ப்ரொடியூசர்ஸ் காசை போட்டு நிறைய படங்கள் நின்று வந்து என்னென்னமோ நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில நான் வந்து ஒரு ஆர்வக்கோளராக நான் வந்து முதல் படத்தை நடிக்க போறேன்னு சொல்றேன். அப்போவே அந்த டைம்ல தான் சார் கூடலாம் நான் அந்த மாதகஜராஜா ஒர்க் பண்றேன். சாருக்கெல்லாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன். சுந்தர்சி சார் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்துல வந்து பயங்கரமான ஒரு இந்த பாருங்க, இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியலான பிசினஸ் வேல்யூ உள்ள ஹீரோவா இருந்த விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு, ராஜா எதுவும் ப்ராப்ளமா, எதுனாலும் சொல்லுங்க அப்பப்போ கூப்பிட்டு, நான் கேட்க முடியல, எனக்கு எந்த அட்வைஸ் கேட்கணும்னு தெரியல. எனக்கு சினிமா தெரிஞ்சாதான் அட்வைஸ் கேட்க தெரியும். ஒண்ணுமே தெரியல, கண்ணை மூட்டு நான் பாட்டுக்கு போறேன். அவரா கூப்பிட்டு ராஜா எது வேணா சொல்லுங்கன்ற மாதிரி பயங்கரமா வந்து வாலண்டியர் பண்ணி கைட் பண்ண ட்ரை பண்ணாருன்றது வந்து என்னால் இன்னும் மறக்க முடியாத சம்பவமா இருக்கு. அப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ச்சியா என்ன இண்டஸ்ட்ரியில பண்ணிட்டு இருக்காருன்னு பாக்குறோம் இல்லையா. ரொம்ப போல்டானவர், மனசுல பட்டதை செய்யக்கூடியவர், மனசுல பட்டதை பேசுறது செய்யறது அப்படின்ற இத்தனை பேர் டிப்ளமேட்டிக்கா போய் தான் பழகி இருக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால பல விஷயங்களை அவரை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இது எனக்கு ஒரு குறையாவே இருந்துச்சு தான். ஸோ அதுல வந்து நானும் சுந்தர்சி சாரும் பேசிட்டு இருக்கும்போது, நானும் சுந்தர்சி சாரும் கம்போஸ் பண்ற ஸ்டைல்ல வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம், இது ரொம்ப தெய்வீகமாலாம் இருக்காது. சார் ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமா பண்ணுமே சார்,